வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் தொண்டர்களுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில், அதாவது தாமரை சின்னத்தில் போட்டியிடும் இந்த புதிய நீதி கட்சி வேட்பாளர் ஏசி சண்முகம் அது ஏராளமான அதாவது என்டிஏ கூட்டணி தொண்டர்களுடன் வந்து இந்த வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் சுப்புலட்சுமியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதற்கு முன்னதாக இந்த எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அதன் பின்னதாக இந்த என்டிஏ கூட்டணி கட்சியினருடன் இந்த சத்துவாச்சாரியில் உள்ள அந்த ஆட்சியர் அலுவலகம் வரை ஊர்வலமாக வந்து அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த ஏசி சண்முகம் வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு அதன் டம்மி வேட்பாளராக, அதாவது இரண்டாவது வேட்பாளராக அவருடைய மனைவி லதா லட்சுமி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் பின்னதாக அந்த ஏசி சண்முகம் செய்தியாளர்களிடம் பேட்டியளிக்கையில், அந்த இந்திய குடியுரிமை சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல, நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து உறுதுணையாகவே இருக்கிறோம் என்று வந்து அவர் பிரச்சாரத்தில் வந்து கூறி வருகிறார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.